கருப்பசாமி பத்தி பேசுறதும் கருப்பசாமி பத்தி தெரிஞ்சுக்கிறதும் யாருக்கு தாங்க பிடிக்காது. அந்த வகையில இன்னைக்கு நாம இந்த பதிவுல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊனமா இருக்கக்கூடிய மனிதன், அதாவது ஒரு நொண்டியா கால் ஊனமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கருப்பசாமியா மாறின ரகசியத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு 11 அடி நீள நாக்கால அவர் செஞ்ச அற்புதம் என்ன, இதை பத்தி எல்லாமே இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாங்க. அப்ப இருக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, மனுஷனா பிறந்தவங்க தெய்வம் மாறின கதைங்கிறது பெரும்பாலும் உண்டு. சின்ன சின்ன தெய்வம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மக்களால வணங்கப்பட்டு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இந்த ஒரு விஷயம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நொண்டி கருப்பசாமி. இந்த நொண்டி கருப்பசாமி எங்கிருந்து வந்தாரு, எதுக்கு வந்தாரு, இவர் யாரு, இதை பத்தின முழுமையான தகவலும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தெய்வமா மாறி ஊர் மக்களுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு வரைக்கும் காவல் காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதனை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஓடப்பட்டி கிராமத்துல இன்னைக்கு போய் கேட்டாலும் இவரை பத்தி சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பதிவை நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தா, இந்த சேனலை நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியங்களா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. திருமங்கலத்துக்கு பக்கத்துல கள்ளிக்குடி பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடியதாங்க ஓடப்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அப்ப ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே இந்த தோட்டம், விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலம், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த காய்கறி பருப்பு மாதிரி மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு போய் மதுரையில் இருக்கக்கூடிய சந்தையில விற்பனை செய்யக்கூடியவரா இவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். மாட்டு வண்டியில இவர், அதாவது அந்த நாயக்கர் போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கு மாட்டு வண்டியை ஒரு வழிமறிக்கிற மாதிரி ஒரு கால் ஊனமா இருக்கக்கூடிய மனுஷர் வழியில ஒரு வழிமறிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு யாரும் இல்லைங்கய்யா, நான் ஒரு அனாதை, என்ன உங்களோட சேர்த்துக்குங்க, நான் உங்களோட இருந்து உங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பண்ணையும் பண்ணி நான் பெரும்பாலும் அதாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு காசு பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த 3 வேளை சாப்பாடு போட்டிங்கன்னா மட்டும் போதும்னு வேண்டி கேட்குறாரு. உடனே நாயக்கரும் அவரை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து மாட்டு வண்டியில் போய் மதுரையில் இருக்கக்கூடிய சந்தையில் கொண்டு போய் அவங்க கொண்டு போன பொருள் எல்லாமே விற்பனை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது நாயக்கர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடெல்லாம் பார்க்க சொல்லிட்டு அவர் வெளியூர் சந்தைக்கு போயிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. வீட்டு வேலை செய்யக்கூடிய இந்த மனுஷரை, அதாவது இவரை மட்டும் காவலுக்கு வச்சுட்டு அவர் போயிடுறாரு. மாலை நேரமாக போயிடுது. இடி மின்னலா ஒரே பலத்த மழையா அப்போ அங்கே பேஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பொண்ணுக்கு இடுப்பு வலி வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப துடிச்சு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த கால் ஊனமா இருக்கிறாருல அந்த நொண்டி மனுஷர் அப்போ வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே போகிறது தப்புங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அலறல் சத்தம், இன்னொரு பக்கம் இவருக்கு ஒரே தவிப்பாக போயிடுது. வெளியில் நின்றும் பார்க்குறாரு, உள்ளே போயும் பார்க்குறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு தானே, அதோட திரி சரியாக தூண்டப்படாமல் அணியக்கூடிய நிலையில் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷர் அந்த வாசலே நின்றுக்கிட்டு தன்னுடைய நாக்கை ஒரு 11 அடி நீளத்துக்கு நீட்டி அந்த மண்ணெண்ணெய் விளக்கில் இருக்கக்கூடிய திரியை தூண்டி விடுறார். அப்போ அந்த திரி நல்லா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்போதான் வெளியூர் போயிருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வரார். இதை பார்த்து பயந்துடுறாரு. அப்போ தன்னோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவர் சாதாரணப்பட்டவர் இல்லைங்கிறத உணர்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக முதல்ல அந்த பெண்ணை பார்த்தாகணும்ல, அதனால தன்னுடைய மகளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போறாரு. நல்லபடியாகவும் சேர்த்துறாரு. அவருடைய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பிரசவம் நடக்குது. உடனே அவர் வீட்டுக்கு அந்த மனுஷரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் யாரு, எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாதாரணப்பட்ட மனிதனை எனக்கு தெரியல, நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்குறாரு மன்றாடி. அப்போதான் பெரிய சத்தத்தோட, நான் தான் நொண்டி கருப்பேன், இந்த ஊரில் குடிக்கொண்டதுக்காக வந்திருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கக்கூடிய வளகுருநாதர், அதாவது அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் காவல் தெய்வமாக இருந்துக்கிட்டு இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காகவே இந்த ஊர் எல்லைக்காக வந்திருக்கேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்னை கோவில் எழுப்பி என்னை வணங்கி வந்ததால இப்போ நான் உன்னை காத்து நிற்கிறேன்னு பலத்த சத்தத்தோட சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். பின்னாடிதான் இந்த இடத்துல வளகுருநாதர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய திசையை நோக்கி அவர் போறாரு. அப்படி காத்தோட காத்தா கலந்து போறாருன்னு சொல்லலாங்க. இந்த நிகழ்வை இன்னைக்கு வரைக்குமே இந்த ஊர் மக்கள்ங்கிறது ஒரு பரவலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. ஓடப்பட்டு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வருஷம் வருஷம் மாதம் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவில் எல்லாமே ஒரு திருவிழாவாகவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த கருப்பு சாமிக்கு அடைக்கலம் கொடுத்த அவருக்குமே ஒரு கருப்பு சாமி சிலையை வச்சு அங்கேயே கண்ணை திறந்து ஊர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வருஷம் வருஷம் வழிபாடு செஞ்சு பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும், அந்த நொண்டி கருப்பனுக்கு அக்னி சட்டி எடுக்கிறதும், அழகு குத்துறதும், பொங்கல் வச்சு வைக்கிறதும், கெடா கோழி மாதிரி வெட்டுறதும் பல சடங்குங்கிறது நடந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமிக்குமே ஒவ்வொரு வரலாறு உண்டு. அந்த வகையில் கருப்பு சாமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கருப்பு சாமி இருக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த நொண்டி கருப்பு சாமி தான். இதே மாதிரி இனி வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே சுவாரஸ்யமான கருப்பு சாமியோட வரலாறுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே கருப்பு சாமிங்கிறது தெரியுங்க. கருப்பு சாமின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம், சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 21 காவல் தெய்வங்கள முதன்மையானவரா நீதி தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு காவலனா இருக்கக்கூடியவர் தான் இந்த கருப்பு சாமி. தோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல இருப்பாராம். வாள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல குதிரை தான் உங்களுக்கு வாகனம். தீய சக்திகிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய உக்ர தேவதை தான் இந்த கருப்புசாமி. பெரும்பாலும் கிராமத்தோட எல்லை நீர்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுங்கிறது அமைஞ்சிருக்குங்க. பெண் தெய்வ கோவிலும் அப்படிதான், இந்த மாதிரி கருப்புசாமி கோவில் அப்படிதான். காவல் தெய்வமும் அவங்க பெரும்பாலும் இந்த ஊரோட எல்லை நீர்நிலைகளை தான் அமைஞ்சிருப்பாங்க. வடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வாள், நீண்ட மீசை, கருப்பு நிற உருவம். பல இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குதிரையிலும் இருப்பாங்க, யானை வாகனத்துலையும் இருப்பாங்க. பக்தர்கள் இன்னைக்கும் நம்பிக்கையா வழிபடக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சாமி தாங்க. கருப்பு சாமிக்கு அப்படி ஒரு சக்திங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயம். கருப்பண்ணசாமின்னு பல பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இது இவருடைய வழிபாடுங்கிறது பில்லி சூனியத்துக்கு மட்டுமல்ல, பல தீய சக்தி நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன ரீதியான போராட்டம் சந்திக்கக்கூடியவங்க, மன சம்பந்தப்பட்ட விஷயம் சம்மதிக்கக்கூடியவங்களும் சரிங்க. மன ரீதியான பாதிப்பு, குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தொழிலில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மக்கள் நம்பக்கூடிய ஒரு முதன்மையான சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த கருப்புசாமி வழிபாடு தான். கருப்புசாமியே பெரும்பாலும் கருப்புசாமி அருள் வந்து ஆடுறவங்க காவல் தெய்வத்தோட மகிமை என்னன்னு பலருமே பெரும்பாலும் உணர்ந்திருப்பாங்கங்க. ஏன்னா அந்த கருப்புசாமி கோவிலில் ஏதாவது சத்தியம் பண்ணிட்டா, வாக்கு கொடுத்துட்டா அதை அப்படியே நிலை நின்று நாம காப்பாற்றணும். அதில் ஏதாவது தப்பு நடந்தா கூட வாழ்க்கையில பல பாதிப்பு நடக்கிறது பலருமே கண்ணால நடக்கக்கூடிய ஒரு சாட்சியா மக்கள் சொல்லிட்டு தான் வராங்க. அப்படி பார்க்குறப்ப இவருடைய பிறப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்புசாமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீதையோட மகனா சொல்லக்கூடியவராகவும் பார்க்கப்படுறாரு. அதே மாதிரி சிவபெருமானுடைய அம்சமாகவும் பார்க்கக்கூடியவரா இவர் இருக்கிறாருன்னு சொல்லலாங்க. அதாவது கருப்புசாமி சீதையோட மகன் சொல்லக்கூடிய லவன் குசனுடைய அம்சம். நெருப்புல கருகி பின்னாடி காவல் தெய்வமா மாறின கதையை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 18ஆம் படி கருப்புசாமி மதுரையே காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவரும் நியமிக்கப்பட்டாரு. எப்படிங்கிறது எல்லாமே நம்ம இனி வரக்கூடிய பதிவுல தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி ஆடும்போதே விவரிக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, கேரளாவில் கூட ஒரு பரவலாக வணங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பு சாமி தான். பெரும்பாலும் கருப்பு சாமி இந்த சாபம், இந்த சூனியம், அதே மாதிரி இந்த போட்டு போடாமல் இந்த பில்லி ஏவல் மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக நம்பப்படுறாரு. கருப்புசாமி வழிபடுறதால நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதாகவும் நம்பப்படுது. செல்வத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. கருப்புசாமி வழிபாடுக்கெல்லாமே முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம் தான். கருப்புசாமி வழிபட்டா கர்ம வினை நீங்கன்னு நம்பப்படுது. வாழ்க்கையில புண்ணியம் சேருங்கிறது நம்பப்படுது. சிறு தெய்வம் சொல்லுவாங்கங்க. பெரும்பாலும் இந்த வழிபாட்டு முறையை சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலானவங்களுக்கு கருப்புசாமி குல தெய்வமாவே இருப்பாரு. அப்படி சிறு தெய்வ வழிபாடு, வீட்டோட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, ஊர் தெய்வம்னு பல கோணங்கள்ல கருப்புசாமி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிவபெருமானுடைய அம்சமா, ஐயனாருடைய துணையா, பல தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் நம்பப்படக்கூடியவர் தான் இந்த கருப்புசாமி. கருப்புசாமியை மனிதர்களுடைய உடம்புல, அதாவது ஆசாமி உடம்புல இறங்கி அவங்க அருள்வாக்கு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்சிலிருந்து போயிருங்க. அவங்க சொல்ற முதல் வார்த்தையை நான் இருக்கிறேன், பயப்படாத, தைரியமா இருங்கிறதான். இதுவே மக்களுக்கு சாமி இருக்குதோ இல்லையோ அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அவங்க வாழ்க்கையே மாத்திட்டுன்னு சொல்லலாங்க. நான் உன்னை காக்க வந்துட்டேன், உனக்கு காவலா இருக்கிறேன், உன் எதிரி யாரா இருந்தாலும் சொல்லு, நான் வேரோட அறுப்பேன், உனக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவங்களை நான் அழிச்சு துணையா நிற்பேன்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நடந்திருக்குது. பெரும்பாலும் நீங்க கருப்புசாமிக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க யாருக்குமே பயப்பட வேண்டியது இல்லைங்க. பெரும்பாலும் நம்ம மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு நிலையில வச்சுக்கிட்டா, அதாவது யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காம ஒரு நிலையா வச்சுக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில பல நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு. வீரத்தோடு இருக்கக்கூடிய இந்த கருப்புசாமியை
உங்கள் ஊரில் இருந்தால் மறக்காமல் நீங்கள் உங்கள் கருப்புசாமி வழிபாடு செய்ய பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கருப்புசாமியோட பேர், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கருப்புசாமி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க, உங்கள் ஊரோட பேரையும் இந்த பதிவில் நீங்கள் பதிவிட்டுருங்க. நன்றி நண்பர்களே.